கோன் விப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பிலனைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நம பார்வதி பதையே. நம்ம கடந்த சில மாதங்களா பெரிய புராணம், தொண்டர்களுடைய புராணத்தை ஒவ்வொருத்தருங்களோட சரித்திரமா கேட்டுட்டு வரும். அதுல போன மாதம் நம்ம பார்த்தது கண்ணப்ப நாயனார், அன்பின் உருவாகிய கண்ணப்பருடைய சரித்திரம். ஸ்ரீ காலத்தி மலையில எப்படி 6 நாள்ல பெருமான் ஆட்கொண்டார் அப்படின்ற சரித்திரம் பார்த்தோம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்றான ஸ்ரீ காளஹஸ்தி, மண் ஸ்தலம் காஞ்சிபுரம், சுவாமி மண்ணாலான சிவலிங்கம், அவருக்கு காப்பு சாத்தியிருப்பாங்க. அப்புறம் நீர்ஸ்தலம் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வர சுவாமி. அப்புறம் நமக்கு வாயு ஸ்தலமாகிய காளஹஸ்தி, ஸ்ரீ காளஹஸ்தி, சிலந்தி, பாம்பு, யானை எல்லாம் வழிபட்ட முக்தி பெற்ற ஸ்தலம். கண்ணப்பர் கருளிய காலத்தி அப்பர் ஞானாம்பிகை உடனாகிய கண்ணப்பர் காலத்தி ஈஸ்வரர் கருவறையில ஜோதி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். சுவாமி மேல இருக்கிற அந்த காத்து வாயு ஸ்தலம்னால அங்கே எப்பவுமே சுவாமி பின்னாடி இருக்கிற அந்த தீபம் இப்பவுமே ஆடிட்டு இருக்கும். அடுத்து நமக்கு ஆகாய ஸ்தலமான நெருப்பு ஸ்தலமான திருவண்ணாமலையும் ஆகாய ஸ்தலமான சிதம்பரமும் பஞ்சபூத ஸ்தலங்கள், 5 ஸ்தலங்கள்ல ஒன்று. இப்போ நம்ம அடுத்து சிவபெருமான் எல்லாருக்கும் அருள் பண்ணதான் பார்த்தோம். அவருக்கு எப்படி முருகருக்கு அறுபடை வீடு இருக்கோ சிவபெருமானுக்கும் படை வீடுகள் 8. அவர் சம்ஹாரம் பண்ண அவருடைய ருத்ர தாண்டவத்தை பார்த்த இடங்கள் 8. அட்ட வீரட்ட தலங்கள் சொல்லுவாங்க. பிரம்மனுடைய சிரசை கொய்தது, காமனை எரித்தது, அப்புறம் ஜலந்தரனை அழித்தது, அந்தகாசுரனை அழித்தது, அப்புறம் திரிபுர அவுணர்களை அழித்தது, முப்புறங்களை எரித்தது, யமனை காலால உதைத்தது, கஜமுகாசுரனை அழித்தது அப்படின்னு சிவபெருமானுடைய அடியார்களுக்கு துன்பம் வந்தா மட்டும்தான் சுவாமி அவ்வளோ பெரிய உக்கிர தாண்டவம் ஆடியிருக்க. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்தலம் கலையநாயனார். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை நமக்கு எடுத்து கொடுத்த கலையநாயனார் ஊர் திருக்கடவுர். 8வது வீரட்ட ஸ்தலமான மார்க்கண்டேயனுக்காக யமன காலால உதைத்த ஸ்தலம் சுவாமி மார்க்கண்டேஸ்வரர். பாலாம்பிகையுடனாகிய அம்பாள். ஒரு ஸ்தலமும் ஒருவருக்கு விசேஷமாக இருக்கும். சில இடத்துல சுவாமி விசேஷம், சில ஊர்ல அம்பாள் விசேஷம், சில ஊர்ல அடியார்களுக்கு விசேஷம். ஆனா திருக்கடவுர் விநாயகர் பெருமானுக்கும் அறுபடை வீடு இருக்கு. அதுலயும் ஒண்ணு இந்த திருக்கடவுரோட விநாயகர். அமிர்தத்தை கடைஞ்ச போது அவங்க தேவர்கள் விநாயகர் வழிபட்ட மறந்ததுனால அமிர்த கலசம் கிடைச்சப்போ விநாயகர் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போய் வச்ச இடம். அந்த அமிர்த கலசம் கடம்னா நமக்கு குடம், அது அமிர்த குடம். அதை கொண்டு பிள்ளையார் மறைச்சி வச்சிட்டார். அதனால அந்த பிள்ளையாரோட பேரு கள்ளவாரண பிள்ளையார். பிள்ளையாருக்கும் விசேஷமான ஸ்தலம் நம்ம திருக்கடவுர். கடையூர் சொல்றாங்க, ஆனா திருக்கடவுர் அப்படின்றதான் நமக்கு புராண ஸ்தலங்களின் பேரு. விநாயகருக்கு விசேஷமான ஸ்தலம். சிவபெருமான் மார்கமந்தீஸ்வரர்,
மார்க்கண்டேயனுக்கு 16 வயசுல அந்த குழந்தை இறக்க போகுதுன்னு பெற்றவங்க சொன்ன உடனே காசிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த குழந்தை அமிர்த கடேஸ்வரர். பிள்ளையார் எடுத்துட்டு வந்து வச்ச அந்த கலசம் வந்து அப்படியே லிங்கமா மாறிடுது, சிவலிங்கமா. அப்புறம் பிள்ளையாரை வழிபட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்ப அமிர்தம் கிடைச்சதா சரித்திரம், கோயில் ஸ்தல புராணம். அந்த அமிர்த கடேஸ்வரர் ஒரு துளி அமிர்தம் கிடைத்தாலும் தீர்காயஸ்லாம் இருக்கலாம். அந்த அமிர்த கடேஸ்வரர் சுவாமியை அணைச்சின்ற அந்த குழந்தை கடைசி நேரத்தில் எதை பிடிக்கணுமோ கரெக்டாக யமனுடைய நேரத்துக்கு காலத்துக்கு வரவன் காலன். கரெக்டாக 16 வயசு முடிய போகும்போது வந்தார். அவர் சரியாக தான் வந்தார். ஆனால் வீசும்போது குழந்தை மேலே மட்டும் வீசியிருந்தா தப்பிச்சிருப்பார். தெரியாமல் சுவாமி மேலேயும் பட்டெடுத்து வரம் கொடுத்த எனக்கேவா அப்படின்னு அதுதான் சாக்குன்னு சொல்லி சுவாமி காலனையே சம்ஹாரம். யமனுக்கு யமனாகிய ஸ்தலம் அமிர்தகடேஸ்வரர், ஆயுள் நீட்டிக்கிற ஸ்தலம். பெருமானுக்கும் விசேஷம். அம்பாள் அபிராமி, அன்னை அபிராமி சாதாரண சுப்பிரமணிய ஐயரா இருந்தவர் பார்க்கிற எல்லாரையும் அம்பாலா பாவித்து வணங்கிட்டு அவர் இருந்த நிலையில பேரானந்தத்துல தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் வந்து கேட்டு இன்னைக்கு என்ன திதின்னு கேட்க, தை அமாவாசையான அன்னைக்கு பௌர்ணமின்னு அம்பாலோட முகத்தை நினச்சிட்டு பௌர்ணமியா பிரகாசிச்சுட்டு இருந்த அவர் உள்ளும் புறமும் பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஸோ அவர் போய் எப்படி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரி நிலவு வரலைன்னா அவர் தண்டனைன்னு சொல்லி ஏற்றி அவர் அம்பாள் தானே உள்ளேருந்து சொல்ல வச்சா அவள் எப்படியும் பௌர்ணமி வர வச்சிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டா அந்தாதி, ஒரு பாட்டோட அந்தம் இன்னொரு பாட்டுக்கு ஆதியாக இருக்கும் வார்த்தை, அதுக்கு பேர் அந்தாதி. 1ல் ஆரம்பித்து 1ல் முடியும். 101 பாடல்கள். அபிராமி அந்தாதி பாடி ஒரு பாட்டாக பாடிட்டு இருக்கார். 79வது பாட்டு வரும்போது அம்பாள் நிலவொடிய தன்னுடைய தோடை கலட்டி நிஜமான நிலவு வர வச்சா எல்லாமே காலத்துக்கு சுவாமி கூட அந்த வேலை அவளுடைய தோட்டோட ஒளி நிலவு மாதிரி தெரிஞ்சு சரபோஜி மன்னர் வந்து இனிமேல் நீங்கள் சுப்பிரமணிய ஐயரில் அபிராமி பட்டர்னு எல்லாரும் வணங்கி அவருடைய பெருமை அறிஞ்சிட்டாங்க. அவர் அதுக்கப்புறமும் பாடி 101 பாடல்கள் நமக்கு அருமையாக பாடி கொடுத்தாங்க. ஸோ அம்பாள் அபிராமவல்லின்னா எல்லாத்துக்கும் அழகு ஈடு இணை சொல்ல முடியாத அழகு, பேர் ஒப்பில்லாத அழகுடையான்னு அர்த்தம். அம்பாள் விசேஷம், சுவாமி விசேஷம், அடியார் விசேஷம். அங்கே அபிராமி பட்டரும் சரி. இன்னும் நம்மளுடைய நாயன்மார்களில் காரி நாயனார் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து முக்தி அடைஞ்சவர். இப்போ நம்ம பார்க்க போகிற கலைய நாயனார். கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன். திருக்கடவுரில் அவர் பேரும் அமிர்த கலையர்னு வச்சுருப்பாங்க. ஆனால் பேர் எல்லாமே இப்போ ஷார்ட் ஃபார்மில் சுருக்கி அப்படி வந்திருக்கும் போல் கலையன் அப்படின்னு வந்திருக்கு. ரொம்ப நல்ல செல்வந்தர், ரொம்ப நல்வனம் படைத்தவர். எல்லாருக்கும் அன்னம்பாலிப்பு, அடியார்கள் சேவை எல்லாம் வழக்கம் போல் நம்ம பெரிய புராணத்தில் பார்க்குற எல்லா அடியார்கள் மாதிரியும் அடியார் சேவையும். இன்னும் ஒரு கைங்கரியத்தை விசேஷமாக செஞ்சிட்டு இருந்தார் அவர். குங்குளிய தூபம், கோயிலில் தூபம் போடுறது, அந்த கைங்கரியம் அவர் விருப்பமாக செய்வார். சுவாமி முன்னாடி அப்படியே கமன்னு குங்குளியத்தை போட்டு கோயில் பூரா அந்த வாசனை. இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நம்ம வந்து சுவாமியை பார்க்க முடியாது. எதை பார்த்தோன்னாலும் கண்ணு பார்த்தா அது பின்னாடியே மனசு ஓடி போயிடும். காதால் எந்த வார்த்தைகள் கேட்குறோமோ அந்த வார்த்தைகள் பின்னாடி மனசு ஓடிடும். அதே மாதிரி மூக்கு, வாய், நம்மளுடைய மனசு அப்படியே ஐம்புலன்கள் வெளியில் பிடிச்சி இழுக்கிறதே நம்ம அந்தர்முகப்படுத்தணும், அப்படி உள் பக்கமாக திருப்பணும், பகவானை நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோயிலில் அந்த மணி ஓசை, தூப தீப ஆராதனை, வேறு எந்த சுகந்தமும் நமக்கு துர்கந்தமும் வரக்கூடாதுன்னு சொல்லி சுகந்தமாக அப்படி பெருமானோட நினப்பில் தானத்துலேருந்து நம்ம விலகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூபம் தீபம் நமக்கு கோயிலில் வழிபாட்டோடையே வச்சுருக்காங்க. ஐம்புலன்களை அடக்கிறதுக்கும் ஒருமுகப்படுத்துறதுக்காகவும். அப்படி அந்த மூக்குக்கு நறுமணம் கொடுக்குற அந்த கைங்கரத்தை விருப்பமாக செஞ்சிட்ருக்கார். மற்ற எல்லா கைங்கரியமும் செய்கிறார். இவர் இப்படி அமைதியாக செய்கிறத சுவாமி வெளிப்படுத்தணும் இல்லையா எல்லாருக்கும். அவர் வறுமை என்னும் பதம் கொடுக்குறார். சேக்கிலார் பெருமான் நமக்கு அப்படிதான் சொல்கிறார்.
ஏன் வறுமையை பதம்னு சொல்கிறாங்க? சிவபதம் உயர்ந்த பதத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் வறுமையை ஏன் பதம் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அப்போ தான் ஒரு பெருமானுடைய அருள் பாத்திரத்துக்கு அப்போ தான் சுவாமியோட தரிசனமும் கிடைக்கிறது எல்லாருக்கும். இளையான்குடி மாறநாயனார் சரித்திரத்துலேயும் நம்ம பார்த்தோம், வறுமை என்னும் பதம் தந்து இரவு ராத்திரியில் சுவாமி வந்து கதவு தட்டின அற்புதமான காட்சியை பார்த்தோம். இங்கே இவருக்கு செல்வமெல்லாம் குறையுது. வீட்டில் இருக்கிற ஒரு பொருளாக கொண்டுட்டு போய் வச்சு சாப்பிட்றாங்க. இவங்களுடைய கைங்கரியத்துக்கு மனையறத்தின் வேறான அம்மாவும் ரொம்ப உதவியாக இருக்கா. அந்த வீட்டு அம்மா அவங்க வீட்டில் எப்போவுமே சொந்த பந்தங்கள் சுற்றத்தார்கள் அப்படின்னு நிறைய பேர், குழந்தைங்க அப்புறம் சுற்றத்தார்கள் அப்படி 10-15 பேர் எப்போவுமே அவங்க வீட்டில் நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். இப்படி 3 வேலையா 2 வேலையாகி 1 வேலையாகி எல்லா பொருளும் வச்சு, ஆனாலும் அவர் விடாமல் தூப கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்காரு. குங்குலியம் போடுற கைங்கரியத்தை அவர் விடவே இல்லை. உணவு கடைசியாக ஒரு 2-3 நாளாக யாருக்கும் உணவுக்கும் இல்லை. ஆனால் நம்ம கலையனாருக்கு குங்குலியம் போடலை 2 நாளாக. ஒரே வருத்தம், சுவாமிக்கு குங்குலியம் போட முடியலையே அப்படின்னு. வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்க அம்மா சொல்கிறா, சுவாமி வீட்டில் எல்லாரும் உறவினர்கள் எல்லாம் பசியோடு இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் பட்டினியாக இருக்காங்க, நீங்களும் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி, சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. தான் சாப்பிட்றதுன்னு சொல்லலை அவங்க. இப்படி எல்லாரும் பசியோடு இருக்காங்க. எனக்கு ஒரு யோசனை தோன்றது, வைக்கிறதுக்குன்னு ஒரு பொருளும் வீட்டில் இல்லை. இனிமேல் எந்த பெண்ணும் செய்ய துணியாத ஒன்று திருமாங்கல்யத்தை கலத்தி நாம் மஞ்சள் கயிறு போட்டுக்கிறேன், இந்த தாலியில் இருக்கிற அந்த தங்கத்தை கொண்டு வச்சுட்டு ஏதாவது மளிகை சாமான் குழந்தைங்களுக்கு சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன் திருமாங்கல்யத்தை கலட்டி கலையனார்கிட்ட கொடுக்குறாங்க அம்மா. அதை வாங்கிட்டு அவர் வீதிக்கு வந்தவர் ஒருத்தர் வரார் எதிர்க்க. குங்குலியம் வாங்கலையோ, குங்குலியம் மூட்டையை கட்டிட்டு எதிர்த்து அப்படி வரார். அவர் மட்டும் அன்னைக்கு அந்த தாலி எடுத்துட்டு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருந்தா 1400 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம அவரை நினைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு குங்குலியம் பேரை கேட்ட உடனே செயற்கரிய செய்வார் பெரியார். அப்படி ஆஹா சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணல. நேராக பார்த்து, ஐயா இது என்ன குங்குலியமா? ஆமாம், உயர்ந்த ரக குங்குலியம், இப்போதான் எடுத்துட்டு வரேன். குங்குலியம் அப்படின்றது ஒரு ஆச்சா மரத்தோட பட்டையோட பிசின். அந்த கருப்புல குங்குலியம், வெள்ளை குங்குலியம், அப்படி குங்குலியம் கிடைக்கும். அந்த பிசினை நெருப்பு கங்கில் போட்டோன்னா நல்லா புகை வரும். இது இப்போ நம்ம கொரோனா காலத்துலேயும் பார்த்தோம். அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாமல் யாருக்கும் எந்த நோய் தொற்றும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த குங்குலியம் மருந்து வைத்தியம். நல்ல சுகந்தமும் இருக்கும், சாம்பிராணியோட சேர்த்து போடணும், சுகந்தமும் இருக்கும், வைத்தியமாகவும் இருக்கும். அந்த குங்குலியத்தை அவர் நல்லா உயர்ந்த ரக குங்குலியம் சாமி ஆஹா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இதுக்கு என்ன கொடுக்குறது, அந்த தாலி அவருக்கு இதை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த குங்குலிய மூட்டை அப்படியே மூட்டையோடு கொடுத்துருங்க. அவர் கொஞ்சோண்டு வாங்கி குங்குலியம் வாங்கி போட்டாரு, கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாருன்னு இல்லை, மொத்தமாக அப்படியே மூட்டையோடு வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு போய் சுவாமிக்கு அப்படியே குங்குலியமாக போட்டு கோயில் பூரா நிரப்பி கம கமன்னு சாப்பிடாம வீட்லேயும் எல்லாரும் பசி மயக்கத்தில் எல்லாம் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. இவரும் கோயிலில் தூபம் போட்ட அந்த சந்தோஷத்துலேயும் மயக்கத்துலேயும் பசியிலையும் அவரும் கோயிலையே கொஞ்சம் உறங்கிடுறார். அசதியில் மயங்கிறாரு, உறங்கிறாரு. ரொம்ப நேரம் கழித்து அவருக்கு கனவுல சுவாமி, கலையனாரே இங்கே ரொம்ப சால பசித்தாள், நீ போய் உணவு பால் உணவு அருந்து வீட்டுக்கு போயிட்டு பால் சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சுவாமி அசரீரி வார்த்தைவர். அவர் திடுக்கிட்டு எந்திரிக்காராக. நம்ம வந்து மளிகை வாங்க சொன்னால் தாலியை கலட்டி கொடுத்தா பசியில் இருப்பாங்க எல்லாரும், எல்லாம் அப்போ தான் ஞாபகம் வருது, வெறும் சொத்துக்கே இங்கே வழி இல்லை, சுவாமி பால் சோறு சாப்பிட சொல்லிட்டாரே, என்ன ஆச்சரியம் என்ன அப்படின்னு எந்திரிச்சு பதறி அடித்து வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் வீட்டை காணோம். எப்படி நமக்கு குசேலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்து கொஞ்சோண்டு அவள் ருசித்த உடனே அவன் வீட்டோட நிலைமை அங்கே எப்படியோ மாறிச்சோ, அந்த மாதிரி இங்கே கலையனார் அந்த தாலி வச்சு குங்குலியம் போட்டார். வீட்டுக்கு வந்தால் வீடே மாறி இருக்கு. என்னம்மா என்ன இது கோலம் என்ன ஆச்சு, இப்படி இவ்வளோ நல்ல பட்டாடை அணிஞ்சு
நல்லா எல்லா உணவுப் பொருளும் எல்லாருக்கும் அவள் அன்னம்பாலிப்பே பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா, சுவாமி நீங்கள் இப்படி போனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பசி மயக்கத்தில் உறங்கிட்டோம். நாங்கள் படுத்திருந்தாங்க எல்லாரும். அப்போது சுவாமி கனவுல காட்சி கொடுத்தாரு. என்னது கனவுல காட்சி கொடுத்தாரா? இவருக்கு அசரீரி மட்டும்தான் காட்சி இல்லை. ஆனால் அம்பாளுக்கு நான் தூபம் போட்டேன், குங்குலியம் பண்ணேன், உனக்கு காட்சி கொடுத்தாரா பெருமான் அப்படின்னு கண்ணில் கண்ணீர். அது ஒரு பக்கம். இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா, ஊர்தோறும் பலி கொள்வ அந்த பெருமானோட கருணையினால இது கிடைச்சது. என்ன வார்த்தை தெரியுமா? ஊர்தோறும் போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிற பிக்ஷாண்டி சுவாமி யாரோ அவனுடைய கிருபையால நமக்கு இந்த செல்வம் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு கனவுல காட்சி கொடுத்து சுவாமி சொல்லியிருக்கார், குபேரன் கிட்ட இருக்கிற செல்வத்தை உனக்கு வீட்டுல எல்லாம் நிரப்பி வச்சிருக்கேன், கலையன் பசியோட வருவான், நீ அரிசுவையும் சமையம்மா அப்படி சமைச்சு வை அப்படின்னு. அவங்களுடைய தங்கம், அரிசி, பருப்பு எல்லாம் அப்படியே மூட்டை மூட்டையா நிறைஞ்சு கிடக்குது. வீடே நல்ல செல்வ செழிப்போட எல்லாம் மாற்றி வச்சிருக்காரு சிவகணங்கள் வச்சு. அவர் எப்படி அம்மாவுக்கு காட்சி கொடுத்து அதை சொன்னார். இப்படி கொடுத்தத தானும் தன் குடும்பமும் வச்சு சாப்பிடலை. மறுபடியும் வழக்கம் போல கைங்கரியம் எல்லாருக்கும் உணவை பாலிக்கிறது, சந்தோஷமா குங்குலியம் பண்றதுன்னு இப்படி அவர் நடந்துட்டு இருக்கும்போது அவர் காதுல ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. என்னன்னா, அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஊர், திருக்கடவுருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஊர் திருப்பனந்தாள் அருண ஜடேஸ்வரர் சுவாமி செஞ்சடையப்பர், சிவந்த ஜட முடி வச்சிருக்கா இல்லையா, அருண ஜடேஸ்வரர் திருப்பனந்தாள் அப்படின்ற ஊர்ல சிவபெருமான் சிவலிங்கம் சாஞ்ச நிலையில இருக்கு.